ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா வறுவல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிற இந்த மட்டன் சுக்கா வறுவல் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் பாதி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதை லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டைமுக்குள்ளே நம்ம சுக்கா செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப பட்டை கிராம்பு சேர்க்காதீங்க, லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். இது கூடவே காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாலேருந்து வாசனை வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ சுக்கா செய்ய 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ இந்த டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. மட்டன் வந்து அந்த வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டி வந்துடும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதை இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. சுக்கா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்ல காரசாரமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒயிட் ரைஸோடு போட்டு பெரட்டி கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.